அதிமுக தொண்டர்களை வைத்தே தாவேக கொடியை பிடிக்கச் செய்ததாக எடப்பாடி பழனிசாமி மீது டிடிவி தினகரன் குற்றம் சாட்டிய நிலையில் தாவேக கொடியை தூக்கிக் காட்டும் அளவுக்கு அதிமுகவினர் இழிபிறவி அல்ல என்று முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு பதிலளித்துள்ளார். இதனிடையே தாவேகாவை கூட்டணியில் சேர்த்துக் கொள்ள தயார் என பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார். நாமக்கல் மாவட்டத்தில் குமாரபாளையத்தில் நினைக்கிறேன், அந்த கூட்டத்தில் ஒரு ஏடிமிக்க டிஷர்ட் போட்டு தாவேகா கொடியை தூக்கி பிடிக்கிறாங்க. ரொம்ப அரசியலில் ரொம்ப தரம் தாழ்ந்து பழனிசாமி கம்பெனி செயல்பட்டு கொண்டிருக்கிறது. கொடுமையான துயர சம்பவம் அங்கே நடந்திருக்கின்ற நேரத்தில் நாம் முன்பு சொன்ன மாதிரி வீடு பற்றி இருக்கிறப்ப சுருட்டுக்கு நெருப்பு கேட்குற மாதிரியும், ஆடு நினைதுன்னு ஓனாய் கண்ணீர் விடுற மாதிரியும் பழனிசாமி செயல்படுறது அது எல்லா அரசியல் கட்சிகளுக்குமே ஒரு தர்ம சங்கடத்தையும் தலைக்குணிவையும் ஏற்படுத்து. அந்த கொடியை ஒரு அதிமுக தொண்டர் கையில் கொடுத்து 2 கொடி ஒரு கூட்டத்தில் பிடிச்சி வச்சிருக்காங்க. இன்னும் நான் பார்த்த தாவேகாவுடைய அந்த நாமக்கல் மாவட்டத்தில் அது வன்மையாக கண்டித்து நம்ம நிர்வாகிகளோ தொண்டர்களோ யாரும் வேற கூட்டங்களில் மாற்றுக் கட்சி கூட்டங்களில் போய் கொடியை தூக்கக்கூடாது, கொடியை ஆட்டக்கூடாது அப்படின்னு கூட போட்டிருக்காங்க. ஆனால் அது அவங்க இல்லை, அது ஏடிஎம்கே டிஷர்ட் போட்டு ஒரு இன்னொரு கட்சி தொண்டர் போய் யாராவது கொடியை பிடிப்பாங்களா? அதை கூட சரியா தெரிய செய்யலை பழனிசாமி கம்பெனிக்கு. அதிமுக தொண்டன், புரட்சி தலைவர் அம்மாவுடைய தொண்டன் எவனாவது அடுத்த கட்சி கொடியை தூக்குனா வரலாறு உண்டா? 53 ஆண்டுகளில் கூட்டணி சேர்ந்தா தோல் கொடுப்போம், தோல்ல தூக்கிட்டு கொண்டாடுவோம், எங்களை எதிர்த்தா கீழே போட்டு மிதிச்சுட்டு போவோம். இது அதிமுக வரலாறு, அதிமுக தொண்டனுடைய வரலாறு. எங்க தலைவர்கள் சாமிண்டா சாமி, சாணிடா அப்படின்னா சாணி. இதுதான் எங்க அதிமுக வரலாறு. அதிமுகக்கான அந்த மாதிரி இழிபிறவி இல்லை. அடுத்த கட்சி கொடி அதுக்காக அடுத்த கட்சியை மதிக்கலன்னு இல்லை, எந்த கட்சியும் மதிக்கலன்னு இல்லை. அது மாதிரி ஒரு ஈனப்பிறவி நாங்கள் இல்லை. அது யார் வேணாலும் வரலாம், யார் வேண்டுமானாலும் சேர்த்துக் கொள்வதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். ஆனால் எல்லாருமே ஜனவரி மாதத்துக்கு அப்புறம் தான் ஒரு முடிவு வரும்னு நினைக்கிறேன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.